நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஸ்பேஸில் விண்வெளியில் இப்படியும் ஒரு பிளானட் இருக்குது. அங்கே ஒரு வருடம் அப்படிங்கிறது வெறும் 7 மணி நேரம் மட்டும்தான். ஆமாங்க, பூமியில் ஒரு வருடம் அப்படிங்கிறது 365 நாள். ஆனால் இந்த பிளானட்டில் ஒரு வருடம்ங்கிறது 7.7 மணி நேரம் மட்டும்தான். இந்த அதிசயமான பிளானட்டோடைய பேர் தான் GJ367b அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட். இது சாதாரண பிளானட் கிடையாது. சயின்டிஸ்ட்டுங்க இது அயன் பிளானட் இல்லைனா சூப்பர் மெர்க்குரி அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த எக்ஸோ பிளானட் எப்படி உருவாச்சு, இது ஏன் முழுக்க முழுக்க இரும்பால் ஆன மாதிரியான ஒரு கிரகமாக இருக்குது, இந்த பிளானட்டில் மனிதர்கள் போய் இறங்கினா என்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இப்படி எல்லா மிஸ்டீரியஸான சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த கிரகத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் முதல்ல வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன். நம்ம சேனலில் ரீசெண்டாக கொஞ்ச நாள் வீடியோஸ் ஒழுங்காக அப்லோட் பண்ண முடியல. அதுக்கு முதல்ல சாரி சொல்லிக்கிறேன். அண்ட் இனிமேல் ஒழுங்காக வீடியோஸ் வரும். அப்படி வரக்கூடிய வீடியோஸ் அப்படிங்கிறதும் வீக்லி 4 வீடியோஸ் தான் வரும். அந்த 4 வீடியோஸும் சேர்த்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரியான வீடியோஸ்க்குள்ளே அப்லோட் பண்ணுறதா ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ அது எப்பப்போ லாங் வீடியோ எப்பப்போ ஷார்ட்ஸ் வீடியோலாம் வரும் அப்படிங்கிறதுக்கான ஷெட்யூல் இமேஜ் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸோ அதை பார்த்து இனிமேல் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் என்ன மாதிரியான வீடியோஸ் வரும், எப்பப்போலாம் வரும்ன்ட்டு. ஸோ இப்போது இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். GJ367b அப்படிங்கிறது ஒரு எக்ஸோ பிளானட். எக்ஸோ பிளானட் அப்படின்னா என்ன? நம்ம சோலார் சிஸ்டத்தில் இப்போதைக்கு 8 கிரகங்கள் இருக்குது. இந்த சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே ஏன் நம்மளுடைய மில்கிவே கேலக்சியில் இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதை தாண்டி கண்டுபிடிக்காதோடு சேர்த்து மொத்தம் எவ்வளோ கிரகங்கள் இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ்கள் நம்மளுடைய மில்கிவே கேலக்சியில் மட்டுமே இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அப்போ நம்ம யூனிவர்ஸில் எவ்வளோ கிரகங்கள் இருக்குங்கிறத நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள். அப்படி நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய கிரகங்களை தான் எக்ஸோ பிளானட் அப்படின்னு அழைப்போம். அதில் ஒன்று தான் இந்த GJ367b அப்படிங்கிற எக்ஸோ பிளானட். இந்த பிளானட் 2021 கண்டுபிடிக்கப்பட்டது. அதுவும் இதை கண்டுபிடிச்சது நாசாவுடைய டெஸ் அப்படிங்கிற டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டலைட் அப்படிங்கிற அந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த டெலஸ்கோப்போடைய வேலை அப்படிங்கிறது ஒரு ஸ்டாரை அப்சர்வ் பண்ணி அந்த ஸ்டாருக்கு முன்னாடி கடந்து போகக்கூடிய எந்த ஒரு பருப்பொருளாக இருந்தாலும் லைக் ஒரு பிளானட் மாதிரி ஏதாச்சும் ஒன்று கடந்து போகுதா அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி டிரான்சிட்டிங் மெத்தட் அப்படிங்கிற அந்த முறைப்படி கண்டுபிடிக்கிறது தான் இந்த டெலஸ்கோப்போட வேலை. அதே மெத்தடை பயன்படுத்தி தான் இந்த எக்ஸோ பிளானட்டையும் சயின்டிஸ்ட்டுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. GJ367 அப்படின்னு பேர் வைக்கப்பட்ட ஒரு ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரத்தை 2021 இந்த டெஸ்ட் டெலஸ்கோப் மூலமாக அப்சர்வ் பண்ணும்போது அதை சுற்றி தான் ஒரு கிரகம் வலம் வருது அப்படிங்கிறத சயின்டிஸ்ட்டுங்க பின்னர் உறுதிப்படுத்தினாங்க. இந்த நட்சத்திரம் ஒரு ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரம். நம்ம சூரியனை விட அளவில் சின்னதாகவும் அதே நேரத்தில் குளிர்ந்த நட்சத்திரமாகவும் இருக்கும். ஸோ பூமியிலிருந்து 31 லைட் இயர்ஸ் அதாவது 31 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது இந்த ரெட் ட்வார்ஃப் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய GJ367b அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க அந்த எக்ஸோ பிளானட் முழுமையாக சுற்றி வர்றதுக்கு பூமியுடைய நேரப்படி 7.7 மணி நேரத்திலே சுற்றி வளம் வந்துருமா. அதாவது ஆல்மோஸ்ட் 8 மணி நேரத்திலேயே அந்த நட்சத்திரத்தை முழுசாக சுற்றி வளம் வந்துடும். நீங்கள் மட்டும் அந்த பிளானட்டில் இருக்கிறீங்க, இருந்து அதுவும் ஒரு நாள் ஃபுல்லாக தூங்குறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் தூங்கி எந்திக்கும் போது சில வருடங்கள் 1லேருந்து 2-3 வருடங்கள் ஓடியே போயிருக்கும் அந்த பிளானட்டில் நம்ம தூங்கி எந்திரிச்சோம் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படின்னா. இது இந்த பிளானட்டை விசித்திரமாக காட்டக்கூடிய விஷயங்களில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இதை விட ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத போக போக நான் சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. இந்த கிரகத்துக்கும் அதோடைய நட்சத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த தொலைவு அப்படிங்கிறது வெறும் 1 மில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நம்ம சூரியனுக்கும் நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 150 மில்லியன் கிலோமீட்டர். இதை தான் ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஏயூவில் சொல்லும் போது ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட், ஆனால் கிலோமீட்டரில் சொல்லும் போது இந்த பிளானட் அதோடைய நட்சத்திரத்துக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால தான் நான் கிலோமீட்டரில் சொல்கிறேன். 1 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதோடைய நட்சத்திரத்துலேருந்து இருக்குது. அதனால் அதோடைய நட்சத்திரத்தை ரொம்ப வேகமாக சுற்றி வளம் வருது இந்த எக்ஸோ பிளானட். இவ்வளோ வேகமாகவும் நெருக்கமாக இருந்து அதோடைய நட்சத்திரத்தை சுற்றி வரும் போது இந்த கிரகத்தோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக சொல்லிட்டு சில பேர் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அப்படி கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சது சரியான விஷயம் தான். இந்த பிளானட்டோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 1400 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவில் இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த பிளானட்டில் மனிதர்கள் போய் நிற்க வேண்டாம், இரும்பை கொண்டு போட்டாலே உருகிறோம். அந்த அளவுக்கு அந்த பிளானட்டோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இந்த கிரகம் என்ன மாதிரியான டைப் ஆஃப் பிளானட் கேட்டகரியில் வருது அப்படிங்கிற கேள்விக்கான விடை பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம பூமி மாதிரி நிலப்பகுதி இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரியை சேர்ந்த ஒரு பிளானட் தான். ஸோ பிளானட்டுகளில்
நிறைய வகைகள் இருக்குது. கேஸ் பிளானட்டுகள் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம பூமி மாதிரியான சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம நெப்டியூன் அண்ட் யுரேனஸ் மாதிரி ஐஸ் சேஞ்ச் மாதிரியான கிரகங்களும் இந்த யூனிவர்ஸில் இருக்க தான் செய்யுது. தரைப்பகுதி இருக்குது அப்படிங்கிறதுக்காக இது ஒரு ராக்கி பிளானட் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இந்த பிளானட் வந்து என்னதான் தரைப்பகுதி இருந்தாலும் இந்த கிரகத்தை பற்றி சயின்டிஸ்ட்டுங்க ஹைலைட்டாக சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த கிரகத்தை மற்ற கிரகங்களை விட தரைப்பகுதி இருக்கக்கூடிய கிரகங்களோட தனித்துவமாக விசித்திரமாக காட்டக்கூடிய ஒன்றா இருக்குது. ஏன்னா இந்த பிளானட்டோடைய அந்த டென்சிட்டி அப்படிங்கிறது நம்ம பூமியை விட 85% அதிகமாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனாலேயே இந்த பிளானட் முழுக்க முழுக்க அயன் கோர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருக்குது. அந்த பிளானட்டோடைய சர்ஃபேஸை கம்பேர் பண்ணும்போது 90% வந்து மொத்தமாகவே கோராலவே நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கோர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு மெஜாரிட்டியாக அந்த கிரகத்தோடைய தரைப்பகுதி சர்ஃபேஸ் அப்படிங்கிறதா இருக்கும். ஆனால் இங்கே கோர் தான் மெஜாரிட்டியாக இருக்குது, மற்றது எல்லாமே அந்த சர்ஃபேஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான அளவில் இருக்குது. அதனால தான் இதோட டென்சிட்டி அப்படிங்கிறது இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது காரணமாக இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க கிடைச்ச டேட்டாஸ் அடிப்படையில் சொல்கிறாங்க. இந்த ரீசன்னாலேயே இந்த பிளானட்டை சூப்பர் மெர்க்குரி அப்படின்னு அழைக்கிறாங்க சயின்டிஸ்ட்டுங்க. ஏன் அப்படின்னா நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய 8 கிரகங்கள்லேயே நம்ம மெர்க்குரி பிளானட்டில் தான் அதிகமான அயன் கோர் டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய அயன் கோர் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இந்த பிளானட்டும் இருக்கிறதுனால தான் இது சூப்பர் மெர்க்குரி அப்படின்னு சயின்டிஸ்ட்டை அழைக்கிறதுக்கான ரீசனாக அமையுது. பட் மெர்க்குரியை விட அதிகமான அயன் கோர் கொண்டதாக இந்த பிளானட் இருக்கிறதுனாலே செல்லமாக இதை எக்ஸ்ட்ரீம் மெர்க்குரி அப்படின்னு கூட சயின்டிஸ்ட்டுங்க செல்லமாக அழைக்கிறாங்க. இந்த எக்ஸோ பிளானட்டோடைய அந்த சர்ஃபேஸ் என்னதான் கம்மியான அளவில் இருந்தாலும் இந்த பிளானட் அப்படிங்கிறது அதோடைய நட்சத்திரத்துக்கு மிக நெருக்கமாக சுற்றிட்டு இருக்கிறதுனால மேபி டைடலி லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்போவுமே அதோட ஒரு பக்கம் சூரியனை ஃபேஸ் பண்ண மாதிரியும் இன்னொரு பக்கம் இருளை மட்டும் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பகல் பொழுது இருக்கக்கூடிய இடத்துல மட்டுமே 1400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் இருக்குமா. ஸோ இந்த அளவுக்கு வெப்பம் இருக்கிறதுனாலேயே அதோடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ராக் எல்லாமே மெல்ட் ஆகி ஒரு எரிமலை ஃபுல்லாகவே ஒரு கிரகம் முழுக்க எப்படி வந்து ஓடிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எரிமலை குழம்பாகவே ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷுவலை தான் அந்த கிரகத்தில் நம்ம போய் தரையிறங்கினா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதோடு சேர்த்து அயன் கூட அந்த கிரகத்தில் அதிகமாக மெஜாரிட்டியாக இருக்கிற கோர் வந்து அயன் தானே, அதனால அயன் கூட ஆறு மாதிரி லிவர் மாதிரி ஓடிட்டு இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இரும்பு ஆறு ஓடு தான். இந்த பிளானட் 31 லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்குன்னு சொன்னேன். கண்டிப்பாக இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த கிரகத்தை நம்மளால் போய் சேரவும் முடியாது. பட் சேர்ந்தாலும் கூட மேபி ஃப்யூச்சரில் சேர்ந்தாலும் கண்டிப்பாக அங்கே சர்வே பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு நரகம் மாதிரி தான் அந்த பிளானட்டே இருக்கும் நம்மளுடைய கண் பார்வைக்கு அங்கே போய் பார்த்தோம்னா. ஸோ இப்படிப்பட்ட விசித்திரமான இந்த கிரகம் எப்படி உருவாயிருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க வந்து சில தியரிஸை முன்வைக்கிறாங்க. அதில் மெஜாரிட்டியாக 2 தியரி அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜெயண்ட் கொலாசேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தியரி. இந்த ஜெயண்ட் கொலாசேஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகம் அப்படிங்கிறது இந்த கிரகத்தில் வந்து மோதி அந்த மோதலின் காரணமாக இதோடைய அந்த அவுட்டர் ராக்கி லேயர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த லேயர் அப்படிங்கிறது மொத்தமாக வலிச்சு எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த அயன் கோர் மட்டும் மிஞ்சி இருந்து இந்த பிளானட் வந்து இருக்கலாம். இந்த பிளானட் இந்த மாதிரி தான் உருவாயிருக்கலாம். அதனால தான் அதோடைய அவுட்டர் லேயரை கம்பேர் பண்ணும்போது அயன் கோர் அப்படிங்கிறது அதிகப்படியாக இருக்கிறதுக்கு ரீசனாக அமைஞ்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதாக சொல்லக்கூடிய தியரி அப்படிங்கிறது ஸ்டெல்லார் எவாபரேஷன் அப்படிங்கிற தியரி. இந்த எவாபரேஷன் அப்படிங்கிற மோஸ்ட்லி சயின்ஸ் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆவியாகிறது. ஸோ அந்த ஆவியாகிறது திரும்ப திரும்ப பூமிக்குள்ளே அந்த மலை அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ரொட்டேஷன் மாதிரி சைக்கிள் மாதிரி நடக்கும். பட் ஆனால் ஸ்பேஸுக்கு எஸ்கேப் ஆகி வெளியே போகுங்கிறது தான் இந்த ஸ்டெல்லார் எவாபரேஷன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கிரகம் அப்படிங்கிறது அதோடைய நட்சத்திரத்துக்கு மிக நெருக்கமாகவும் ஒரு பக்கத்தை எப்போவுமே காட்டிக்கிட்டு டைடில் லாக்காகி சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுவும் 1400 டிகிரி செல்சியஸில் வந்து வெப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படிங்கிறதுனால மேபி அதோடைய மேல் பகுதி எல்லாமே உருகி எவாப்ரேட் ஆகி அது இந்த ஸ்பேஸில் வந்து கரைஞ்சி காணாமல் எஸ்கேப் ஆகி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அதோடைய அவுட்டர் லேயர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போய் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கோர் பகுதி மட்டும் மெஜாரிட்டியாக இருக்கிறதுக்கு ரீசனாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு அந்த தியரி மூலமாக சொல்லப்படுது. இந்த தியரிக்கு வலு சேர்க்கிற விதமாக இந்த கிரகத்தில் அட்மாஸ்பியர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஆய்வை வந்து ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மூலமாக ஆய்வு நடத்தப்பட்டுச்சு. அதோடைய ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த கிரகத்தில் அட்மாஸ்பியர் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிசல்ட் அப்படிங்கிறது கிடச்சிச்சு. ஸோ அது அடிப்படையில் தான் மேபி இந்த மாதிரி கூட அந்த அட்மாஸ்பியர் இல்லாத காரணத்தினால கண்டிப்பாக இதோடைய அவுட்டர் லேயர் வந்து எவாப்ரேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வலு சேர்க்குது அந்த தேரிக்கு. ஓவரால் இந்த கிரகம் அப்படிங்கிறது ஒரு விசித்திரமான கிரகங்கள் பட்டியலில் மிக முக்கியமான எக்ஸோ பிளானட்டாக வந்து இருக்குது. அண்ட் இந்த கிரகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பிளானட்டோடைய அந்த தன்மைக்கான காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களுக்கு நான் கண்டிப்பாக ஆன்சரும்
பண்ணுவேன். இதை விட வித்தியாசமான இன்னும் நிறைய எக்ஸோ பிளானட்கள் நம்மளோட யூனிவர்ஸில் இருக்குது. அந்த கிரகங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு 10K லைக் வந்துச்சுன்னா கூடிய சீக்கிரத்தில் அடுத்தடுத்த வீடியோஸுகளில் இதே மாதிரி மிஸ்டீரியஸான வினோதமான கிரகங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோஸோட லிங்க் மேலே ஐக்கானில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.